மார்க்கெட் வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா 52 வீக் ஹை 52 வீக் லோ இப்படி பார்க்குறபோது 52 வீக் ஹை போயாச்சு. இப்போ அதேமாரி லோக்கான டிஸ்டன்ஸும் ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். கோவிட் மாதிரியான கடுமையான காலத்தெல்லாம் கூட சந்தை இறங்கிட்டு திரும்பி புதிய உச்சத்துக்கு வந்திருக்கு. இது சந்தை போத் பை அண்ட் செல் இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும். இப்போ நமக்கான முதலீடு செய்யறதுக்கான தருணமா அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு என்னுடைய கருத்து. ஜென்ரலாகவே உங்களுக்கு மார்க்கெட் இறங்கினா புதிய ஒவ்வொரு தரம் இறங்குற போதும் புதிய உச்சம் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த வருஷத்தில். கடந்த காலத்தில் சரித்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 2008 இருக்கட்டும், 2011 இருக்கட்டும், கோவிட் பீரியடாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல கிராஷ். ஆனால் இப்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கல. அப்போ நான் பாண்ட்ஸோ இல்லை டெட் ஃபண்ட்ஸோ இந்த டைமில் வந்து மூவ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரொட்டேஷன் பேசிஸ் தானே. இப்போது ஸ்டாக் மார்க்கெட் ஏறிட்டு புதிய உச்சம் போச்சு, அடுத்த சர்க்கிளில் என்னாச்சு, கோல்டு சில்வர் ஏறிட்டு, அப்போ கீழே இருந்தவர் யார், க்ரூட் ஆயில் இருந்தார். அப்போ க்ரூட் ஆயில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ க்ரூட் ஆயில் நல்லா அவுட்புட்டு சிஏஜிஆர் கிடச்சோம். இப்போது மார்க்கெட்டு கீழே இருக்குது, கோல்டு மிடில் இருக்குது, க்ரூட் ஆயில் மேலே இருக்குது. இப்போ எல்லாருமே நம்ம என்ன செய்கிற தவறு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டராக இருக்கட்டும், ஷார்ட் டைம் ட்ராக்டர்ஸாக இருக்கட்டும், கோல்டு ஏறுற போது இன்னும் ஏறும் போய் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸ்மால் கேப்பு ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் மார்க்கெட் சரிஞ்சால் முதல்ல அடி வாங்குறது ஸ்மால் கேப். வார் வந்தால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறினா பெயிண்ட் ஸ்டாக், டயர் ஸ்டாக்ஸு இறங்குது. ஒன்றுக்கு லிங்க் பண்ணலாம். இப்படி இருக்கிற போது எந்த பாதிப்புகளும் இல்லாத சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரி, இப்போ மார்க்கெட் வந்து இன்னுமே ஒரு பெரிய ஃபாலோ நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயம் இன்னுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல கான்சன்ட்ரேட் பண்ணணுமா இல்லை ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு போகலாமா சார்? மார்க்கெட் வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா 52 வீக் ஹை 52 வீக் லோ இப்படி பார்க்குற போது 52 வீக் ஹை போயாச்சு. டிசம்பர் 31 ஜனவரி 1 or 2 பீக் புது ஹை போயாச்சு. இப்போ அதேமாரி லோக்கான டிஸ்டன்ஸும் ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். இந்த 52 வீக் லோக்குனா போன வருஷம் மார்ச் மாதம் 21,782 சம்திங் அந்த இதில் இருந்தது. இப்போ வந்து 22,720 ரேஞ்சில் நிஃப்டி இருக்குது. ரொம்ப பெரிய தொலைதூரம் கிடையாது. இன்னொரு 700-800 பாயிண்ட். திடீர்னு மார்க்கெட் மனசு வச்சு ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸை ஒன்று காமிச்சு எதையோ ஒன்று காமிச்சு தடக்குன்னு கொண்டு கவர் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றா ஹையர் கேப் அல்லது லோயர் கேப். இப்போ இந்த இயர் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நியர்பை இந்த கேப் டு பி ஃபில்டு. அப்போது மார்க்கெட் எப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னா, இந்த கேப்பை ஃபில் பண்ணி திரும்பலாம். ஆனால் பொதுவான ஒரு கருத்து நாம் வந்து பரவலாக கேள்விப்படுற கருத்து, இந்த ஆண்டு புதிய உச்சத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வார் கிளைமேட்டு, இன்ஃப்ளேஷன்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இது மாதிரி இஷ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ பதட்டமாக இருக்குது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் பார்த்து 7-8 முறை இந்த மாதிரி 48%, 30% இப்படிலாம் வந்திருக்கு. நம்ம கோவிட் மாதிரியான கடுமையான காலத்தெல்லாம் கூட சந்தை இறங்கிட்டு திரும்பி புதிய உச்சத்துக்கு வந்திருக்கு. இது சந்தை போத் பை அண்ட் செல் இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கும். இப்போ நமக்கான முதலீடு செய்யறதுக்கான தருணமா அப்படின்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு என்னுடைய கருத்து. ஓகே, ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கமும் போக வேண்டாமா சார்? ஃபிக்ஸட் இன்கம் மீன்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்ட் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஈக்விட்டி எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் ஓரியன்ட் தான். கமாடிட்டி பேசிஸ் உங்களுக்கு கோல்டு, சில்வரு, குரூடு இதெல்லாம் வந்து கமாடிட்டி பேசிஸ் வருது. இப்போ தி டியூ டு த வார் சிச்சுவேஷனால் ஆயில் வந்து ரொம்ப ஹைலி வாலட்டிலிட்டி ஆகிருக்கு. இந்த ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்கிற போது நம்மளுடைய ஈக்விட்டி மார்க்கெட் என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி ஒரு அன்சர்டனிட்டியான பீரியடில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, பணத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இந்த மார்க்கெட்டு எதுக்கு மேலே போனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு ஒரு இடம் இருக்குது. அதேமாரி கீழே வருதுன்னா இந்த 22,000 அந்த கேப் வந்து ஃபில் பண்ணினாட்டா அங்கேருந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை படிப்படியாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இருக்கக்கூடிய சார்ட் அப்படி சொல்கிறது.
இப்போ வந்து ஒரு 20% கீழே வந்து ஃபால் வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கு. ஜென்ரலாகவே உங்களுக்கு மார்க்கெட் இறங்கினா புதிய ஒவ்வொரு தரம் இறங்குற போதும் புதிய உச்சம் தான் காமிச்சிட்டு இருக்கு அந்தந்த வருஷத்தில். கடந்த காலத்தில் சரித்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 2008 இருக்கட்டும், 2011 இருக்கட்டும், கோவிட் பீரியடாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல கிராஷ். ம். ஆனால் இப்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் விற்கிறதுக்கு மேலே நம்ம வாங்கிட்டு இருக்கோங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த ஃபண்டுலாம் எப்படின்னா நம்ம மாதிரி பப்ளிக் நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஃபிக்ஸட் இன்கம். ம். அப்போ அவங்க வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வேண்டாம், நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு, இதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஒரு டெப்ட் ஃபண்டுலையோ இது மாதிரி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி ஜெனரிக் ஃபண்ட்ஸு இது மாதிரி பண்ணுற போது என்ன ஆகிட்டோம், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் தானே போய் பண்ண போகிறீங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் கேன் டூ தட் ஜாப் அண்ட் ஃப்ரெஷ் பையிங் சப்ஜெக்ட் டு தட் அந்த மொமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அவங்க என்ன வாங்குறாங்க என்ன விற்கிறாங்கங்கிறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டேட்டா நமக்கு மெதுவாக தான் கிடைக்கும். ஒவ்வொரு மாதம் முடிஞ்சக்கப்புறம் இதில் வந்து விற்றுருக்காங்க, இந்த ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்கங்கிறது டேட்டாவை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ நம்மளுடைய லிக்விடிட்டி ஃபண்டு தானே அவங்க பண்ணுறாங்க. அப்போ இந்த மார்க்கெட்டை பெரிய அளவில் கிராஷ் இப்போ அந்நிய முதலீட்டாளர்கள் விற்றுக்கிட்டு போகிறாங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இதுவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாள் மட்டும்தான் வந்து செல்லிங் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டு அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் செல்லிங். மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து பையிங் தான் இருக்குது. அப்போ அந்த பையிங் இருக்கிற போது நம்ம மார்க்கெட்டை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கிராஜுவலாக ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, வேற ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்க, இருக்கிறதில் இன்டர்னலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மார்க்கெட்டு இல்லைன்னா 18,000 வந்திருக்கும். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லை, சப்போர்ட் இல்லைன்னா இந்த வேகத்துக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு 18,000 தாராளமாக வந்திருக்கும். அதனால் மார்க்கெட் வந்து பெரிய கிராஷ்க்கான சான்சஸும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எப்போ ஏறுங்கிறதும் இப்போ கிளாரிட்டி இல்லை. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் தவிர்த்து நம்ம ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கம் போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த விதமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அஃபெக்ட் பண்ண போகுது? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லாமல் நான் சொல்கிறேன், ஈக்விட்டி இல்லாமல். பட் மியூச்சுவல் ஃபண்டும் ஈக்விட்டி பேசிஸ் தானே, அதனால் அந்த பக்கம் நான் போகல. எஃப்டி, பேங்க் எஃப்டி. இப்போ பேங்க் எஃப்டி இருக்குது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது. பாண்ட்ஸ்லேயே ப்ரைவேட் பாண்ட்ஸ் இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் பாண்ட்ஸு, தட் இஸ் ஆர்பிஐ பாண்ட்ஸு நிறையா இருக்குது. அந்த ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்லாம் கூட பாண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. பாண்டில் வாங்கிட்டோன்னா ஒரு ஃபிக்ஸடாக நமக்கு என்ன போஸ்ட் டேட்டட் போட்டு கொடுக்குறாங்களோ அதுக்கு உண்டான நிலையான வருமானம் உண்டு, ஃப்ளக்சுவேஷன்ஸ் கிடையாது. அது ஒரு சேஃப்டி ஏரியா. நீங்கள் எப்போ பண்ணாலும் 11%, 12% நம்ம வந்து சிஏஜிஆரை எதிர்பார்க்கறதுக்கு பதிலாக நமக்கு ஜென்யூனாக கேபிட்டல் பாதுகாப்பாக இருக்கணும். பேங்க் வட்டியோட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கணும்னா அதுக்கான ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி போடணும். பட் ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஃபண்டாக, தட் இஸ் பாண்டாக செலக்ட் பண்ணி போட்டோம்னா நமக்கு ஒரு சேஃபர், ஒரு ரொட்டீன் இன்கம். அப்போ வந்து இந்த மாதிரி பாண்ட்ஸில் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபிக்ஸடு டூல்ஸ்னு என்னுடைய பார்வையில். எப்படி போட்டாலும் ரைட்டு. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி ஆர்பிஐனுடைய கிரெடிட் பாலிசி மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டு, அவுட்புட் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்போது மார்க்கெட்டு ஏறினால், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றினால் பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி என்பிஎஃப்சி ஸ்டாக்குகளும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ பாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகும் சப்ஜெக்ட் டு த இன்ஃப்ளேஷன். அதோட மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம அதனுடைய ஃபோர்காஸ்டிங், அந்த ஆர்பிஐ பாலிசி முடித்தோம்னா ஆர்பிஐ கவர்னர் என்ன பண்ணுவார், ஒரு ஃபோர்காஸ்டிங் இந்த வருஷம் இப்படி இருக்குது, இந்த சப்சிக்வெண்ட் இயரில் இந்த மாதிரி ஜிடிபி இப்படி இருக்கும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஃபிக்ஸட் இன்கம்மாக இருந்தாலும் ஒரு எஃப்டி வந்து ரேட்டு இன்ட்ரெஸ்ட் கூட்டுறாங்களா குறைக்கிறாங்களா ஸ்டேட்டஸ் வாங்கிறது அன்றைக்கி தான் தெரியும். இன்னொரு 4 நாளைக்கு வெயிட் பண்ணிவிட்டு முதலீட்டாளர்கள் தங்களுடைய முதலீட்டை எஃப்டியோ அல்லது பாண்ட்ஸாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல தருணம். இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்வெஸ்டர்ஸ் கேஷ் வச்சுட்டு தான் வந்து ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே எனக்கு பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கல. அப்போ நான் பாண்ட்ஸோ இல்லை டெட் ஃபண்ட்ஸோ இந்த டைமில் வந்து மூவ் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ரொட்டேஷன் பேசிஸ் தானே. இப்போது ஸ்டாக் மார்க்கெட் ஏறித்து புதிய உச்சம் போச்சு, அடுத்த சர்க்கிளில் என்னாச்சு, கோல்டு சில்வர் ஏறித்து. அப்போ கீழே இருந்தவர் யார், க்ரூட் ஆயில் இருந்தார். அப்போ க்ரூட் ஆயில் யாராவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ க்ரூட் ஆயில் நல்லா அவுட்புட்டு சிஏஜிஆர் கிடச்சிருக்கும். சரி, இப்போது மார்க்கெட்டு கீழே இருக்குது, கோல்டு மிடில் இருக்குது, க்ரூட் ஆயில் மேலே இருக்குது. இப்போ எல்லாருமே நம்ம என்ன செய்கிற தவறு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு இன்வெஸ்டராக இருக்கட்டும், ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், கோல்டு ஏறுற போது இன்னும் ஏறும் போய் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, சில்வரில் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20% சில்வர்லாம் இறங்கிடுது.
அதே மாதிரி உச்சத்தில் போய் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணணும். உச்சத்தில் நம்ம லாபத்தை பார்த்தால் பகுதியை நம்ம லாபத்தை புக் பண்ணணும். நிறைய பேர் அதை செய்கிறது கிடையாது. காரணம் கிரீடு. இந்த மார்க்கெட்டு வந்து எப்படி பை செல் இருக்குது, சப்ளை டிமாண்ட் இருக்குது, புல் பேர்ஸ் இருக்குது, அது மாதிரி ஃபியர் அண்டு கிரீடு இருக்குது. அப்போது அந்த கிரீடுனால என்ன பண்ணிடுறாங்க, இன்னும் ஏறும்னு நினச்சிட்டு வித்துறாங்க. சரி, கீழே வாங்கலாமா அப்படின்னா அப்போ ஃபியர். இப்போ நீங்கள் கேட்டிங்களே இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஃபியர்னால அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஷார்ட் டைம்னுடைய ஸ்விங் ட்ரேடிங் இது மாதிரி பண்ணுறதுக்கும் யோசனை பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் இறங்கிச்சுனா என்ன பண்ணுறது, அப்போ இன்னும் இறங்கிச்சுனா என்ன பண்ணுறங்கிறதுக்கு போது இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு பார்ட்டு பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 1 lakh வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20,000 பண்ணுங்கள், இன்னும் இறங்குறப்போ இன்னொரு 20,000, அப்படி பீஸ் மேலாக பண்ணலாம், ஆவரேஜ் வந்துடும். அப்போ உங்களுக்கு அந்த மார்க்கெட் ஏறுற போது ஈக்விட்டி ஏறிடும். எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்பிஐ கிரெடிட் பாலிசியில் இன்ட்ரெஸ்ட்டு கூட்டுறாங்களா குறைக்கிறாங்களா பார்த்ததுக்கப்புறம் தான் அதை நம்ம சொல்ல முடியும். இப்போ இன்னொரு 4-5 நாள் தான் இருக்குது. பாண்டு வந்து எப்பவுமே பெரிய உங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸு வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. இன்ஃப்ளேஷன் பேசிஸ் தான் பாண்டு. இன்ஃப்ளேஷன் பேசிஸ் பண்ணி தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ பாண்டு வந்து ஒரு நிலையான வருமானம் வேணும்னா பாண்டு ஆல்வேஸ் பெஸ்ட். நல்ல ஒரு வைஸ் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 100%ல் 30% ஈக்விட்டி மார்க்கெட். அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டில் அதை 2-3 பிரித்து போட்டுருவாங்க. ஸ்மால் கேப், லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப். அப்போது அது மாதிரி கொடுக்கும். ஸ்மால் கேப்பு ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் மார்க்கெட் சரிஞ்சால் முதல்ல அடி வாங்குறது ஸ்மால் கேப். அது கொஞ்சம் யோசனை. இன்னொன்று சில இருக்குது ஃப்ளெக்ஸி கேப்னு இருக்குது, அதில் போடுவாங்க. அப்போ இதில் ஒரு 20%, இதில் ஒரு 20%, இன்னொரு 20% டெப்ட் மார்க்கெட். இந்த பாண்டு ஒரு நம்ம டைரெக்டாக பாண்டில் போய் போடுறதுக்கு நமக்கு வழி தெரியாது, அதுக்கான ஐடியா தெரியாது, அது எப்போ பிட் அண்ட் ஆஸ்க் எப்போ இந்த மாதிரி டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரியாதுன்னா செகண்டரி மார்க்கெட் மாதிரியே நம்ம ஈக்விட்டி மாதிரியே செகண்டரி மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது இல்லையா, அதில் ஒரு நல்ல ஃபண்டாக தேர்ந்தெடுத்து அதில் டெப்ட் ஓரியன்ட் ஃபண்டை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னும் ஒரு பகுதி என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கமாடிட்டி பேசிஸ். இதுக்கு பேர் தான் டைவர்சிஃபிகேஷன். இப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணால் ஒரு பகுதியை பாண்டில் போடுவாங்க. அப்போது இந்த மார்க்கெட் இறங்கியிருக்குன்னா அவர் காப்பாற்றும். அவர் பெருசாக பாண்டு இறங்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. இப்போ இவர் ஏறும்போது அதிகமான லாபம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது மாதிரி டைவர்சிஃபிகேஷன்னா இப்படி தான் டைவர்சிஃபிகேஷன். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் போகிறது டைவர்சிஃபிகேஷன் தான் சொன்னீங்களான்னு சொல்லிவிட்டு 20 ஸ்டாக்கை வாங்க வேண்டியது, ஒரு 20 யூனிட்ஸ் வாங்க வேண்டியது, மறுபடியும் இன்னொரு ஸ்டாக்கில் போய் ஒரு 10 வாங்க வேண்டியது, இப்படியே பார்த்தீங்கன்னா 100கணக்கான ஸ்டாக்கை வச்சுருப்பாங்க. அதை எப்படி நீங்கள் வாட்ச் பண்ண முடியும்? தேர் இஸ் நோ சான்ஸ் டு அசஸ் அண்டு பேலன்சிங். அதனால் ஒரு செலக்டிவ் ஸ்டாக்ஸை வச்சுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, இப்போ கடந்த காலத்தில் பார்த்த அளவில் என் அனுபவத்தில் ஒரு செய்திகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ வார்னு எடுத்துக்கிட்டு பொதுவாகவே வார்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்கு கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு ஓரளவுக்கு ஏறி இருக்குது. ஆனால் இது இப்போ போய் நம்ம டிஃபென்ஸ் ஸ்டாக்கை வாங்கலாமான்னா வார் சப்போஸ் சீஸ்ஃபயர் வந்துடுதுன்னா இந்த ஸ்டாக்ஸு இறங்கினாலும் இறங்கலாம். வார் வந்தால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறினா பெயிண்ட் ஸ்டாக்கு டயர் ஸ்டாக்ஸு இறங்குது. ஒன்றுக்கு லிங்க் பாருங்க. இப்படி இருக்கிற போது எந்த பாதிப்புகளும் இல்லாத சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ஸ்டாக் வந்து மல்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் எப்படின்னு கேட்டேன்னா ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டேன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்லேயும் இருக்கணும், இன்ஃப்ராலையும் இருக்கணும், பவர்லேயும் இருக்கணும், செமிகண்டக்டர்லையும் இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டா ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ எல்டின்னு இருக்குது, லார்ட்ஸ் அண்ட் டூப்ரோ கம்பெனி. இது உதாரணம் சொல்கிறேன், பரிந்துரை இல்லை. இப்போ எல்டி எடுத்துகிட்டு வந்தால் அது டிஃபென்ஸ் ஸ்டாக்லேயும் வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் வருது. அப்போ அது மாதிரி மல்ட்டியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சிஜி பவர்னு எடுத்துட்டேன்னா அது பவர் செக்டார்லேயும் இருக்குது, செமிகண்டக்டரில் இருக்குது. ஹெச்சிஎல்னு எடுத்துட்டிங்கனாக்கா அது ஐடிலையும் வருது, செமிகண்டக்டர். இது மாதிரி கம்பைண்டாக இருக்கிற ஸ்டாக்கை எடுத்துட்டாலும் ஒரு செக்டார், இப்போ ஐடி செக்டார் வீக்காக இருந்ததுனாலும் செமிகண்டக்டர் போது அந்த ஸ்டாக்ஸு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ இது மாதிரி பார்க்குற போது மார்க்கெட் பேசிஸ் ஸ்டாக்ஸ், மார்க்கெட் ஒரு என்னன்னா இந்த பிஎஸ்சி, சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எம்சிஎக்ஸ், இதெல்லாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மார்க்கெட் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணியிருக்கு. இது மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணினாக்கா எதிர்காலத்துக்கு தொலைநோக்கு பார்வைக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமும் நம்ம ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாம். இது நான் நாட் ஏ ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த மாதிரி எந்த சூழ்நிலைக்கும் பாதிக்காத ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு வருமானத்துக்கு பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். ஃபிக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ.